ஹாய் வணக்கம் வாங்க. இன்றைக்கு கறி மிளகாய்த்தூள் அரைப்போம். தேவையான பொருட்கள் அளவுகள் போட்டிருக்கிறேன். இல்லை மிளகாய், மல்லி, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், மிளகு, இஞ்சி, மஞ்சள், கருவேப்பட்டை, கொத்தரிசி, கருவேப்பிலை, உள்ளி, முதல்ல பெருஞ்சீரகம், சுக்கு, மிளகு, மஞ்சளை போட்டு வறுப்போம். இதோட சேர்த்து கருவேப்பட்டையை முடைச்சி போடுவோம். கருவேப்பட்டை நிறைய போடக்கூடாது, எல்லா கறிக்கும் சேர்த்து செய்கிறபடியே குறைச்சி போடலாம். பிரியாணியில் போடுவோம். காஞ்சையில் தான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கிராம்பு, ஜாதிக்காய், அன்னாசிப்பூ 2 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். சிறிது வாசமாக இருக்கும். இப்போ சின்ன சீரகம் சேர்ப்போம். சின்ன சீரகம் கடைசியாக போடணும், இல்லாட்டி எரிஞ்சிடும். இதை நன்றாக வறுத்து எடுத்துக்கொள்வோம். முதல்ல அதன் பிறகு மல்லியை சேர்த்து வறுப்போம். மல்லி அரைவாசி வறுத்து வர மிளகாயை சேர்த்து வறுப்போம். முழுத்தையும் வறுத்தெடுப்போம். அதுக்கு பிறகு அரிசி நன்றாக கழுவிட்டு அதையும் வறுத்தெடுப்போம். அரிசி வறுத்தெடுத்த பிறகு சிறிதாக வட்டிய உள்ளியை வறுப்போம். உள்ளியில் இருக்கிற ஈரத்தன்மை போக மட்டும் வறுக்கணும். சிறிது இருந்த பரவாயில்ல, நாங்கள் அரைக்க அது காஞ்சிடும். அதோட கருவேப்பிலையை சேர்த்து வறுப்போம். காஞ்ச ரம்பையும் காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துருக்கு. இதை நாங்கள் அரைச்செடுப்போம். நான் வெந்தயம் சேர்க்குறதில்ல. வெந்தயம் நாங்கள் சேர்த்தோம்னா கறி மறுநாள் புளிச்சிடும். நாங்கள் வெந்தயம் சேர்க்காத போது கறி புளிக்காமல் நன்றாக இருக்கும் மறுநாள். இது 1 கிலோ அரைக்கிற மினிமில். இதில் தான் நம்மளுமே தூள் அரைக்கிறேன். நான் சிறிதாக போட்டு அரைப்பேன். நாங்கள் 2 நிமிஷத்தில் விட்டு அரைக்க நன்றாக பவுடராக வரும். அதை நாங்கள் திருப்பி அரைச்சி எடுப்போம். சிறிது கட்டியல் வரும். முதல்ல இருக்க தூளெல்லாம் நன்றாக அரைத்துட்டு இப்போ இந்த திருப்பியும் ஒருக்க அரைச்சி எடுத்தோம்னா நல்ல மாதிரி வரும் தூள். நன்றாக ஆற விட்டு நாங்கள் போத்தில் வச்சு 2 நாட்கள் பாவிக்கலாம். இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு முறையும் தூள் அரைச்சி எடுக்கிறேன். நான் வீட்டில் செய்கிற தூள் ஆரோக்கியமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதை நீங்களும் செய்து பாவிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.